2 டேஸ் பிஃபோர் தான் இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பாருங்களேன், இந்த மழை வந்து என்ன பண்ணி வச்சிருக்கு. மழை வந்தது சந்தோஷம்தான். ஆனா நான் எப்பவாச்சும் ஒரு வாட்டி தான் துணி துவைப்பேன். அன்னைக்குன்னு பார்த்து மழை வருது. என்ன பண்றது? சரின்னு சொல்லி துணி காய வச்சுட்டு போய் இந்த சைடு பார்த்தா எனக்கு ஒரே ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னடா இது, நேற்று தானடா பெருக்கிட்டு அவ்வளோ க்ளீன் பண்ணிட்டு போனேன், இப்படி ஆகிருக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. வந்திருக்கு. மறுபடியும் என்ன பண்ணுறது, எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக என்னோடய செடியெல்லாம் நாஸ்தி ஆகிடுச்சு. என்னோடய தக்காளி செடி அடையாளமே இல்லாமல் போயிட்டுருக்கு. மல்லிகைப்பூவும் மருதாணி மட்டும் நல்லா வளர்ந்துட்டு வருது. பரவாயில்ல, எதுவும் தாங்கும் இதயம்தான். அதுக்கப்புறம் நான் ஊட்டி போயிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டு வீட்டில் தான் தங்கியிருந்தோம். அப்போ பக்கத்து வீட்டில் இந்த செடி இருந்துச்சு. என்ன மரம்னே தெரியலங்க. அதை உடச்சிட்டு வந்து வச்சேன். இப்போ தான் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நான் இதில் இலை வந்து அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.